நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது QK நியூஸ் டிவியின் தமிழ் ஒளிபரப்பு. கந்தவர்கோட்டை அருகே அரசு பள்ளிகளில் மாணவர்கள் தண்ணீர் பருகுவதை ஊக்குவிக்க வாட்டர் பெல் திட்டம் அறிமுகம். இறகுப்பந்து போட்டி வெற்றியாளர்களுக்கு பரிசு. திண்டுக்கல் ஜூலை 1 வத்தலக்குண்டு ரோட்டரி சங்கம் சார்பில் வட்டார அளவில் பள்ளி மாணவர்களிடையே இறகுப்பந்து போட்டி நடந்தது. வத்தலக்குண்டு நிலக்கோட்டை பகுதிகளைச் சேர்ந்த 20க்கும் மேற்பட்ட பள்ளிகளில் இருந்து 10 முதல் 19 வயது வரையிலான வீரர் வீராங்கனைகள் பங்கேற்றனர். போட்டியை இந்திய கபடி அணி முன்னாள் பயிற்சியாளர் பாஸ்கரன் தொடங்கி வைத்தார். மாணவ மாணவிகளுக்கு தனித்தனியாக ஒற்றையர் இரட்டையர் பிரிவு போட்டிகள் நடந்தன. பரிசளிப்பு விழாவில் ரோட்டரி சங்க தலைவர் செல்வராஜ் தலைமை வகித்தார். செயலாளர் கிருபாகரன் முன்னிலை வகித்தார். பொருளாளர் சேகர் வரவேற்றார். இறகுப்பந்து போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு மருத்துவர்கள் முருகேஷ், பாண்டியன், சதீஷ் ஆகியோர் பரிசுகளை வழங்கினர். ரோட்டரி நிர்வாகி நஜ்முதீன் நன்றி கூறினார். திண்டுக்கல் MVM அரசு மகளிர் கல்லூரியில் 1ஆம் ஆண்டு மாணவிகளை பேராசிரியர்கள், சீனியர் மாணவிகள் வரவேற்றனர். ராஜபாளையம் மாயூரநாத சுவாமி கோவில் ஆனி திருவிழா கொடியேற்றம் நேற்று நடந்தது. தேவகோட்டை அருகே கண்டதேவியில் பெரியநாயகி அம்மன் சமேத சொர்ணமூர்த்தீஸ்வரர் கோவிலில் ஆனி மாத உற்சவ திருவிழா நேற்று கொடியேற்றத்துடன் துவங்கியது. காரைக்கால் புனித அந்தோணியார் ஆலய ஆண்டு திருவிழா கொடியேற்றத்துடன் துவங்கியது. நீலகிரி மாவட்டம் வெலிங்டன் லூர்துபுரம் செல்லாண்டியம்மன் கோவில் விழாவில் பக்தர்கள் தீக்குண்டம் இறங்கினர். அரசு பள்ளிகளில் மாணவ மாணவிகள் தண்ணீர் அருந்துவதை உறுதி செய்யும் வாட்டர் பெல் திட்டம் நடைமுறைக்கு வந்துள்ளது. அமைந்த கரையில் உள்ள சென்னை நடுநிலை பள்ளியில் நேற்று தண்ணீர் அருந்திய மாணவர்கள் திருவண்ணாமலையில் நடந்த மக்கள் குறைதீர்வு கூட்டத்தில் பொதுமக்களிடமிருந்து கலெக்டர் தர்பகராஜ் மனுக்களை பெற்றார். ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜா அறிஞர் அண்ணா அரசு மகளிர் கல்லூரியில் 1ஆம் ஆண்டு மாணவியர்களுக்கான ஒரு வார கால அறிமுக பயிற்சி திட்டம் நேற்று நடைபெற்றது. பயிற்சிக்கு கல்லூரி முதல்வர் நசீம் ஜான் தலைமை தாங்கினார். அரியலூரில் இரத்த தான விழிப்புணர்வு பேரணியை நேற்று கலெக்டர் ரத்தினசாமி தொடங்கி வைத்தார். நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற மக்கள் குறைதீர் கூட்டத்தில் மாற்றுத்திறனாளிக்கு மாவட்ட வருவாய் அலுவலர் சுமன் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். புதுச்சேரி யூனியன் பிரதேச பாஜக புதிய தலைவர் VP ராமலிங்கம் நேற்று தமிழக பாஜக நிர்வாகி தமிழிசையை சந்தித்து வாழ்த்து பெற்றார். சேலம் மாவட்டம் முத்துநாயக்கன்பட்டி அருகே நைனாத்தாள் ஏரியில் மீன் வளத்துறை சார்பில் நாட்டின மீன் குஞ்சுகளை இருப்பு செய்தல் பணியினை அமைச்சர் ராஜேந்திரன் நேற்று தொடங்கி வைத்தார். உடன் கலெக்டர் பிருந்தாதேவி உள்ளிட்ட அதிகாரிகள் உடன் இருந்தனர். இத்துடன் இந்த செய்தி தொகுப்பு நிறைவடைந்தது. நன்றி, வணக்கம்.